குரு பெயர்ச்சி சூப்பர் டூப்பர் 8 ராசிகள் அதை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறேன். முதலில் ரிஷபம் சொல்லிவிட்டேன், கடகம் சொல்லிவிட்டேன். இப்பொழுது சிம்மத்தை சொல்லப் போகிறேன். ஆக உங்களுடைய சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு 10லே குரு. சாதாரணமாக என்ன சொல்லுவார்கள், பதவி போனவனுக்கு 10ல் குரு. எல்லாம் பழமொழிதான். பதவி போனா ஓடினவனுக்கு 9ல், ஜென்மத்தில் இருந்தா வனவாசனம், இதெல்லாம் எழுத வேண்டியதுதான், வாய் கொண்டு சொல்ல வேண்டியதுதான். அப்படி அல்ல. குரு சிம்ம ராசிக்கு 5 கூடியவன். அவன் எங்க இருக்கிறான்? திரிகோணாதிபதி கேந்திரத்திலே. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால், திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நிச்சயமாக யோகத்தை செய்வார். சரி ஐயா, அப்படியானால் இந்த சிம்ம ராசிக்கு 2லே கேது இருக்கிறது, யோகமா கேட்கிறீர்கள்? நிச்சயமாக யோகம். எப்படி? குரு பார்த்து விட்டான், 5ஆம் பார்வை. குரு சிம்ம ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தை பார்த்தான், சிம்ம ராசிக்கு சுகஸ்தானத்தை 4ஆம் ஸ்தானத்தை பார்த்தான், சிம்ம ராசிக்கு 6வது ஸ்தானத்தை பார்த்தான், ரோகஸ்தானத்தையும் வழக்கு தொல்லை தொந்தரவு கொடுக்கக்கூடிய 6வது ஸ்தானத்தையும் பார்த்து விட்டான். சரி, இப்பொழுது இந்த சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அங்கு இருக்கும் கேது ஆஃப் ஆகிவிட்டது. அதனுடைய பிரச்சனை ஒன்றும் செய்யாது. அதாவது குடும்ப அமைதி பெறும், உங்கள் வாக்கு மேன்மை பெறும், தனம் பார்ப்பீர்கள். ஏற்கனவே போட்டி விட்டேன், பிரமாதமாக வரப்போகிறது என்று. குரு பார்த்து விட்டான். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தை குரு பார்த்ததால் இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், வண்டிகள் இருந்தால் இந்த வண்டியை விட்டு இன்னொரு வண்டி வாங்குவது, வாங்கினாலும் இதைவிட நல்ல மாடல் வண்டி வாங்குவீர்கள். 4வது ஸ்தானம் எஜுகேஷன், படிப்பு தொடரும், தடைப்பட்ட கல்வி தொடரும், அதிலும் சந்தேகம் இல்லை. சரி, அது மட்டுமா? 6வது ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானம் குரு பார்வை. 6 யார்? கடன் தொல்லை தொந்தரவு, விரோதங்கள், எனிமிஸ், விரோதம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். வழக்கு, நீண்டு கொண்டே போன வழக்கு, அது எல்லாம் முடிவுக்கு வரும். ஏனென்றால் குரு பார்வை. அதாவது என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன், குருவுக்கு மிஞ்சி எந்த கிரகம் இல்லை. அதனாலதான் குரு பார்வை வந்து விட்டதா, திருமணத்துக்கு நல்லதா, வீடு கட்டலாமா, வீடு கட்டுவதற்கு குரு பார்வை வந்து விட்டதா, குருவைத்தான் ஃபர்ஸ்ட் நிறுத்துவார்கள் மேன்மையாக. அது இல்லை என்றால் எதையும் தொடமாட்டார்கள். சிம்ம ராசிக்கு யார்? அவன் பஞ்சமாதிபதி. அருமையாக 10லே உட்கார்ந்து விட்டான். உங்களுடைய 6வது ஸ்தானத்தையும் பார்க்கிறான். ஆகவே தொல்லை வழக்கு எல்லாம் முடிவுக்கு வரும். சரி ஐயா, இதையெல்லாம் சொல்லிவிட்டீர்கள். 10லே குரு இருக்கிறதே, சிலர் சொல்லுகிறார்களே 10லே குரு வந்தால் பதவி இல்லை என்று. அதுதான் இல்லை. காரணம், 10லே குரு இருந்தாலும் அவன் பூர்வீக புண்ணியாதிபதி. சிலருக்கு எதிர்பாரா போஸ்ட் மேல் உத்தியோகம், இப்போது இருக்கும் உத்தியோகத்தை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு பவர் உங்களுக்கு கொடுக்கும், போஸ்டிங் அதிகரிக்கும். ஆகவே 10லே குரு இருந்தாலும், ஆனால் அவன் ஒன்றே ஒன்று 8 கூடியவன் அல்லவா, அந்த பதவி சற்று சிரமமாக இருக்கும். ஆம், இந்த டேபிள்ல இருந்தீங்க, 5 ஃபைல் பார்த்து இருந்தீங்க, மேலே போறீங்க, இன்னொரு டேபிள், பெரிய டேபிள், 10 ஃபைல் வரும். ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுத்தாலும் கெயின் கொடுக்கும். ஆகவே 10ல் இருக்கும் குரு பிரச்சனை செய்யாது, யோகத்தை கொடுக்கும். இந்த சூப்பர் டூப்பர் ராசியில் அடுத்து என்ன பார்க்கும் பொழுது, உங்களுக்கு கன்னி. இந்த கன்னி ராசிக்கு 9லே குரு. அதாவது மேஷத்திலிருந்து அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்தில் குரு வந்து விட்டாலும் பலன் என்ன பார்ப்போமானால், கன்னி ராசிக்கு கேந்திராதிபதி 4, 7 கூடியவன். அவன் கேந்திராதிபதி திரிகோணத்தில் அமர்ந்தான். பொதுவாக கேந்திராதிபதி திரிகோணத்திலோ திரிகோணாதிபதி கேந்திரத்திலோ இருந்தால் யோகம் உண்டு, கவலையே இல்லை. சரி, இங்கு கேது அமர்ந்து இத்தனை நாள்
படாத பாடுபடுத்தி வந்தான். உடல் நலம் சரி இருக்காது, தூக்கமும் இருக்காது, உணவும் சரி இருக்காது, சதா அலைச்சல், பேரும் பகலும் கெட்டிருக்கலாம். இத்தனையும் ஒரே அமைக்கி விடுவான் குரு. கவலையே படாதீர்கள். ஏனென்றால் அவனுடைய பார்வை அருமையாக உங்கள் கன்னிராசியில் வீழ்ந்து விட்டது. 4வது இடம் இந்த கேந்திராதிபதி, கேந்திரத்தில குரு, அதே நேரத்தில் 7ல குரு, இந்த இரண்டும் அவனுடைய வீடு. இந்த கன்னிக்கு ராசிக்கு 3வது இடத்தை குரு பார்ப்பதால் என்ன கொடுப்பான் என்று பார்த்தால், இத்தனை நாள் வேலைக்கு அலைந்து கொண்டிருந்த உங்களுக்கு வேலை கிடைக்கலாம். 3வது இடம் சகோதர சகோதரிகள் ஸ்தானம், செவ்வாயினுடைய வீடு அல்லவா, சகோதர சகோதரி ஸ்தானம். அவர்களிடத்தில் இருந்த காழ்ப்புணர்ச்சி, மனக்கசப்பு நீங்கி விடலாம். பயணங்கள் கொடுக்கலாம், புதிய பணவரவு கொடுக்கலாம். கடன்கள் கேட்டால், அதாவது தேவையில்லாமல் இல்லை, தொழில் செய்ய வேண்டும், கடன்கள் கேட்டாலும் பேங்க் லோன் வரலாம். இதையெல்லாம் குரு செய்வான் 3வது இடத்துக்கு, கன்னி ராசிக்கு 3வது இடத்தை. சரி, கன்னி ராசிக்கு 5வது இடத்தை குரு பார்த்து விட்டான். என்ன செய்வான்? ஏற்கனவே சொல்லிவிட்டேன். இந்த 5 எதிர்பாரா லாட்டரி யோகம். 5 அன்எக்ஸ்பெக்டட் பிளேஸ், அது எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்தை குரு பார்த்ததால் சிலருக்கு லாட்டரி அடித்தாலும் அடிக்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டிருந்தால் நீங்கள் போடும் ஷேர் நன்றாக ரேஸ் ஆகலாம். 5வது இடம். அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து சுகத்திலே பிரச்சனை இருந்தால் தீர்க்கக்கூடிய ஒரு வழியும் வரலாம். உங்களுடைய புத்திரர்களுக்கு துவகாரியம் நடக்கலாம் இந்த கன்னி ராசிக்கு. சரி, இந்த கன்னி ராசிக்கு 7ல ராகு அமர்ந்து விட்டான். மனைவிக்கு தொல்லையா சிலர் கேட்கலாம். கவலையே இல்லை. என்னையா, அங்கதான் குரு பார்வை இல்லையே. கவலைப்படாதீர்கள், குரு இல்லத்திலே உட்கார்ந்து விட்டான். ஆகவே அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்களுக்கு இனி அந்த பிணி நீங்கும், ரோகங்கள் நீங்கும், பிரச்சனை தீரும், மனக்குழப்பம் தீரும். இந்த துலா ராசி, இந்த ராசிக்கு குரு 8ல். என்னையா 8ல குரு இருக்கிறான், இருந்தாலும் அவன் யாரு? 3 ஆளக்கூடியவன். கெட்டவன் கெட்டிடில் திட்டிடும் ராஜயோகம். விருச்சிக ராசி ஜென்மத்தை பார்த்து விட்டான். அதே நேரத்திலே கீர்த்தி ஸ்தானம், தரக்கூடிய 3வது ஸ்தானத்தையும் பார்த்து விட்டான். இந்த பார்வையெல்லாம் என்ன செய்யும்?